வணக்கம். நான் உங்கள் இயற்கை விவசாயி சீனிவாசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு ஸ்ப்ரேயர் பண்ண போகிறோம். இந்த ஸ்ப்ரேயர் என்னென்னா மோர் கரைசல். இந்த மோர் கரைசல் எதுக்குன்னா டிஏபி யூரியாவுக்கு பதிலாக அது நான் தெளிச்சுன்னு இருக்கேன். இந்த தோட்டத்தை ஆரம்பிச்சிலேருந்து மாதம் ஒரு டைம் கம்பல்சரி தெளிச்சுன்னு வரேன். இது எப்படி தயார் பண்ணுறதுன்னா 5 லிட்டர் பாலை வாங்கி நல்லா சுண்டை காய்ச்சிட்டு நல்லா கொஞ்ச நாள் ஆற வச்சு தயிர் புறக்க ஊற்றணும். தயிர் புறக்க ஊற்றி 15 நாள் கழித்து இது நான் உள்ள ஸ்ப்ரே பண்ணுறோம். இதை கம்பல்சரி நாங்கள் மாதம் ஒரு டைம் கம்பல்சரி நாங்கள் இதை பண்ணின்னு இருக்கோம். எப்படி தயார் பண்ணுறதுன்னா பாருங்கள், தயார் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் அந்த கரைசல். பானையில் தான் மோர் புறக்க ஊற்றணும். கொஞ்சம் நல்லாயிருக்கும் பானையில் ஊற்றணும்னா. அதை கூட இந்த மாதிரி ஒரு காப்பர் கம்பி உள்ளே போட்டு பண்ணதுனா நல்லா அந்த காப்பர் சத்து நல்லா கிடைக்கும். 15 நாள் ஆன கரைசல் இது. இப்போ இது என்ன பண்ண போகிறோம், நாங்கள் 200 லிட்டர் தொட்டியில் அப்படியே கலந்துட்டு 1/2 HP மோட்ரு ஒன்று வச்சுருக்கோம். அந்த மோட்டர் மூலிமா அப்படியே மரத்துக்கு எல்லா செடிகளுக்கும் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். நவுத்துணும் அப்படியே தொட்டியில் ரைட்டாக வடிகட்டி மூலமாக அப்படியே கலக்கும். தொட்டி ஃபுல்லாக அப்படியே பரவிடும். அது நல்லா கொம்பு போட்டு நல்லா கலக்கணும்னா தண்ணி கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும். அப்படியே மோட்டர் போட்டு அப்படியே அடிக்க வேண்டியதான். ஃப்ரையர் மேலே அடிக்க வேண்டியதான். ஃப்ரையரில் அடிச்சோம்னா ரொம்ப லேட்டாக ஆகிடும் சொல்லிவிட்டு 1/2 HP மோட்டரில் வச்சு அடிக்கிறோம். ஏன்னா ஃபுல்லாக ஒரு ஏக்கரா ஃபுல்லாக நம்ம பழகைகள் வச்சுருக்கிறதுனால ஸ்ப்ரேயர் பண்ணால் ரொம்ப லேட் ஆகிடுது. அதில் ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஸ்லோவாக நடக்குது வேலை. அதனால தான் 1/2 HP மோட்டர் வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்றது. இது அப்பப்போ கலக்கி விடணும். மோட்டர் ஓடின்னு இருக்குது. மோட்டர் ஓடிக்கும். தண்ணி நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிறவர் உள்ளே ஸ்ப்ரே பண்ணின்னு இருக்காரு. போசல் இந்த லைனில் போயிட்டு வெர்சல் இந்த லைனில் வாங்க. மேக மரத்து நல்லா அடிங்க. மேக மரத்து நல்லா அடிங்க. மேலே ஃபுல்லாக நல்லா பராமரி அடிங்க. நல்லா பளிச்சுன்னு அடிங்க. கொஞ்சம் பெருசாக இருக்க மரத்துக்கு கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு அடிங்க. ஒரு லைன் போங்க, ஒரு லைன் வாங்க. நல்லா பளிச்சுன்னு அடிங்க. ஓகே, நன்றி.